சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீட்டின் அப்டேட்டை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், நிறைய பேர் இதில் ஃபாலோ பண்ணுறீங்க. நிறைய பேருக்கு இதில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த வீடு புதிதாக கட்டியிருக்கிறோம். அதாவது முன்னுக்கு மட்டும் இந்த ஓலை விட்டு புதிதாக கட்டியிருக்கோம். டிபிசி வேலைகள் வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஃபவுண்டேஷன் டிபிசிகள் அதில் இதில் பார்ப்போம். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மூலமாக நிறைய பேர் போய் சேரும். நிறைய பேருக்கு இந்த காணொலி பிரயோசனமாக இருக்கும். வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஓகே, நானும் என்னிலேயும் மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட், வாங்க லெட்ஸ் கோ. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைட் எல்லாம் பாருங்கள், ஃபுல் எல்லா விதமான இதுவுமே ஃபுல்லாக கிளியர் பண்ணி இதெல்லாம் போய் இருக்குது. ரைட், மெட்டீரியல் எல்லாம் வந்து ஒரு சைட்டு வந்து குஞ்சபடி இருக்குது. முன்னுக்கு ஃபவுண்டேஷன் எல்லாமே போச்சுக்கூடிய ஃபவுண்டேஷனுகள், முன்பக்க ஓலை மட்டும் மிச்சம் எல்லாமே செய்துட்டு போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இதை பார்க்க உங்களுக்கு தெரியும். டிபிசி லெவல் ஆல்ரெடி ஸ்டார்டட் அந்த மாதிரி இருக்குது. ரைட், என்ஜினியரிங் பிரிக்ஸ் வச்சு கட்டியிருக்கிறோம். இதோட டேம் ப்ரூஃப் வந்து ஸ்டார்ட் ஆகி அதோட முடியும். சுற்றி வர பாருங்கள், வீட்டின் லே அவுட் அந்த மாதிரி இருக்குது. ட்ரைனேஜ் லைனுக்குரியது எல்லாமே இதில் டீட்டெயில் வந்து நான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த சைட்டும் வந்து நாங்கள் போய் பார்ப்போம். ரெண்டு பக்கம் சைட்டும் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ரைட், பாருங்கள், இதோ இந்த சைட்டுக்கும் டிபிசிக்குரிய ப்ரிப்பரேஷன் ஒர்க்குகள் வந்து மிக துரிதமான முறையில் மிக துல்லியமான முறையில் போயிட்டுது. இங்கே பாருங்கள், உள்ளுக்கு பாருங்கள் டீட்டெயிலான ஒர்க்குகளை உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பிரிக்ஸ் உள்ளுக்கு வந்து வெளியில் வந்து என்ஜினியரிங் பிரிக்ஸ், அங்கே உள்ளுக்கு வந்து சாலிட் டென்ஸ் பிளாக்ஸ், அதாவது கான்க்ரீட் பிளாக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறது. இதுகள் இப்படியான அமைப்பில் நீங்கள் செய்வீங்களாக இருந்தால் எந்த காலத்துலையுமே வந்து டேம் ப்ரூஃபுக்கு வந்து இடம் இல்லை. இதனுடைய டீட்டெயில் வந்து முழுக்க ஸ்ட்ரக்சர் கால்குலேஷன் ரிப்போர்ட்ஸில் வந்து டீட்டெயிலோடு தந்திருக்கப்படும். எவ்வளோ மீட்டர் ஃபவுண்டேஷன், எவ்வளோ வைட்டில் இருக்கணும், எவ்வளோ டீப்பில் இருக்கணும், உள்ளுக்கு ஏதாவது மெஷ்ஷுகள் ஏதாவது போடணுமா, என்ன விதமான டைப் ஆஃப் கான்க்ரீட் வந்து போடணும் அப்படின்னு நிறைய டீட்டெயில் அதில் வந்து இருக்கும். இது எல்லாமே இன்சைட் பிளாக்ஸ்கள் வந்து இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போவோம். ரைட், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் டடா, வீட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்கோம். ரைட், லெட்ஸ் கோ. வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரிதா, பின்னால் பாருங்கள், யூ வாண்ட் இட், we build it. ரைட், ரைட், இதுதான் டிபிசி ஃபுல்லாக. இந்த வீட்டின் அமைப்பு மேலே இருந்த ஒரு ஷொட் ஒன்று போடுவேன், பார்க்க உங்களுக்கு தெரியும். ரைட், கிட்டத்தட்ட இந்த வீட்டின் லே அவுட் வந்து ப்ளூ பிரிண்ட்னு சொல்கிறது. டிபிசி ஃபுல் அரவுண்ட் வந்து கட்டியாச்சுது. ரைட், இந்த இடத்துல ஒரு சின்ன ரிட்டர்ன் வருது. அங்கால இனி வந்து பேவிங்குரிய வேலைகள், மேன்ஹோல், அதில் வந்து ட்ரைனேஜ் சேனலுக்குரிய ப்ரிப்பரேஷன், கீழே பைப்புகளுக்குரிய ப்ரிப்பரேஷன் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். துரித கதியில் போய் கொண்டிருக்குது. ரைட், அதே மாதிரி இந்த லைனை வந்து பாருங்கள், அப்படி சுற்றி பார்த்தீங்களா, இங்கே ஃபுல் பிரிக் ஒர்க் டிபிசி ஃபுல்லாக முடித்தாச்சு. இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு பைஃபோல் டோர் வந்து இந்த இடத்துல வரப்போகுது. இப்போ நான் நிற்கிற இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பைஃபோல் டோர் வரப்போகுது. ரைட், இந்த சைட் அந்த ஆங்கிள் அங்கங்கே இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்கோம். இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து பேட் ஸ்டோன், இதில் வந்து ஒரு ஸ்டீல் எங்கெங்கே வரப்போகுதோ அந்தந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் விட்டு கட்டியிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு ஸ்டீலான ஒரு சப்போர்ட் உள்ள ஒர்க்கெல்லாம் இது. ரைட், இனி இதுக்கு மேலே பிரிக் ஒர்க்ஸ், அதாவது இன்ஸ்பெக்ஷன் புக் பண்ணியிருக்கு. இந்த பில்டிங் இன்ஸ்பெக்ஷன் கரி அவுட் ஆனால் அப்புறம் டிபிசி செக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் ஒரு லொஃப்ட் கன்வெக்ஷன் ஒன்று மாறுபடும். எல்லாத்துக்குமே வந்து பில்டிங் இன்ஸ்பெக்ஷன் வந்து அந்தந்த ஸ்டேஜில் வந்து பார்ப்பாங்க. பார்த்து அவங்களுடைய கன்சர்னை டிக் ஆஃப் பண்ணுவாங்க, இதில் ஏதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இருக்குதான்னு சொல்லி. ஆகவே இந்த பில்டிங்கினுடைய டிபிசி லெவல் முடிஞ்ச உடனே அடுத்த கட்ட பிரிக் ஒர்க்ஸ்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த லே அவுட் மிக பெருசு, மிக ஒரு பரந்த பிரதேசமாக வந்திருக்கு, மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அட்டாச்மெண்ட் பிக்சர்ஸ் வந்து நான் முதல் காட்டியிருப்பேன். பிரிக்ஸை வந்து இந்த வீட்டில் உரிமையாளர்கள், அந்த வீட்டுக்காரர் அவே வந்து எங்களுடைய சைவ முறைப்படி ஆலயத்துக்கு சென்று அந்த பிரிக்ஸை கொண்டு போய் அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டி அதை வீட்டுக்கு வந்து அடிக்கல் நாட்டி
அதை தொடங்கி வச்சுருந்தாங்க. இதுலேயும் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கிறது. இருக்கிற வீட்டை இப்படி செய்தால் நல்லமான இப்படியான வாய்ப்பு எல்லாருக்கும் அமைவதில்லை, இவர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு பிளஸ்கோமாக வரப்போது. இனியில்லைன்ற அளவுக்கு அந்த மாதிரி இருக்குது. பாசிட்டிவான சயின்ஸ், நிறைய கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாமே எங்களுக்கு இயற்கையும் சேர்ந்து வழிபட்டுருக்கபடியால் மிக மிக அற்புதமாக இந்த வீடு வந்து வரும். ஆகவே ஸ்டே டியூன், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்துருக்காங்க. பின்னால் அவுட் பில்டிங்கும் ஒரே நேரத்தில் நடக்கும். இந்த டிபிசி முடிச்சு அவுட் பில்டிங் ரைட். அப்படியே போவோம் வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் பேவிங் ரைட். இந்த இடத்துல ரிட்டைன் போல், இதில் வந்து ஸ்டெப்ஸ் வரப்போகுது ரைட். இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட 40 லோரி ஃபுல்லாக தட்டி எடுத்துருப்போம் ரைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் டிபிசி லெவல் ரைட், பின்னுக்கும் கட்டுறாங்க பாருங்கள். இப்போ பின்னேரம் மின்னல் வேகத்தில் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹலோ, ஹை டூயிங்? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெல் டன், வெல் டன். ஐ கேன் சி ஆல் த டிபிசி. இந்த லைனை பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த மாதிரியான வேகம். இது மாதிரி ஒரு அவுட் பில்டிங் ஃபுல்லாக ஒரு சம ஹவுஸ் மாதிரி வரப்போகுது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டீட்டெயிலை வந்து இந்த லைனில் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஃபுல்லாக டிபிசி, இதுக்கு முறைய டிபிசி லெவல். அவுட் பில்டிங்னு சொல்கிறது, அவுட் பில்டிங்னு சொல்லி சொன்னால் சம ஹவுஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நல்லா இருக்கும். அந்த வீட்டுக்கு இந்த இடம் வந்து இன்னொரு அமைப்பு வந்து கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு பிரதேசம், கிட்டத்தட்ட ஒரு 80 ஸ்கொயர் மீட்டர் இதில் வந்து நடந்து கொண்டிருக்கு. இந்த பிரிக்ஸ் ஒர்க்லேயும் வந்து ஸ்பெஷலிஸ்ட், இந்த பிரிக் ஒர்க்கில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் வச்சு தான் நாங்கள் இந்த ஒர்க்கில் வந்து நாங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கோம். ஆகவே இதனுடைய அப்டேட்டில் வந்து ஃபர்தர் அப்டேட்டில் வந்து இனி வரும் காணொலியில் வரும். ஸோ இது இந்த வாரம் நடப்போதில் இது எடுத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட. ஆகவே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான வீடுகள் அமைப்பு, பிளானிங் பெர்மிஷனாக இருக்கட்டும், ஆர்கிடெக்சர் டிசைனாக இருக்கட்டும், கமர்ஷியல் டொமஸ்டிக் பில்டிங் ஒர்க் எல்லாமே சகல விதமான சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளுக்கும் ஒரே ஒரு சிங்கிள் ஃபோன் காலில் சொல்யூஷன் இருக்குண்டா அதுதான் எஸ்பி கன்சல்டன்சி. யூ வாண்ட் இட், வி பில்ட் இட். தொடர்புகளுக்கு 075 08 64 7864. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் சுமன் AK. பிரித்தானியாவில் உங்கள் வீடுகளை புதுப்பிக்க விரும்புகிறீர்களா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். SP Consultancy Limited. எக்ஸ்டென்ஷன், லாஃப்ட் கன்வர்ஷன், ரூஃபிங், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் போன்ற அனைத்தையும் ஒரே நிறுவனத்தில் பூர்த்தி செய்வதுடன் பிரித்தானிய சட்டத்திற்கேற்ப ஆர்கிடெக்சரல் டிசைன் முதல் பிளானிங் பெர்மிஷன் வரை செய்கின்றார்கள். புதிய உத்திகளுடன் குறித்த நேரத்தில் வேலைகளை செய்து முடித்திட SP Consultancy Limited. You want it, we build it. சுமன் 075 08 647 864.